சின்ன வயசுல எதுவுமே உனக்கு இல்ல. சின்ன வயசுல நாங்க எங்க வீட்டுல நாங்க 3 பேரு. நாங்க 3 பேர்ல பையன் 1 பொண்ணு 2. சரி. ஆனா என்ன பயங்கரமா சண்டை போடுவோம். என்ன மாத்தி மாத்தி அடிச்சுக்குவோம். நல்லா அடிச்சுக்கிட்டாலும் வீட்டுல எல்லாம் திட்டுவாங்க, ஏன் இப்படி சண்டை போடுக்கிறீங்கன்னு கேட்பாங்க. யாருமே மதிக்க முடியாது. 3 பேர் சேர்த்து அடிச்சுக்கிடுவான். ஆனா காரணமே இருக்காது, எதுக்குமே காரணம் இருக்காது. இதுதான் அடிச்சுக்கிட்டான், இதுக்காண்டிதான் அடிச்சுக்கிட்டான்லாம் காரணம் தான் இல்லை. ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துக்கே அவ்வளவு இது பண்ணிக்கிடுவான். சண்டை வந்து அப்பதான் நடந்துகிட்டே இருக்கு. இப்பயும் ஒரு வீட்டுல 3 பேர் தான் சண்டை வரும். உங்களுக்கு தெரியுமா, இங்க பாருங்க, ஒண்ணு கேட்டா நான் சண்டை சொல்லணும். இல்ல அப்பதைக்கு சண்டைனா இங்க பாருங்க, நாங்க முடிய புடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்குருவோம். அந்த சுவாரஸ்யமா நீங்க பாத்துருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும்னா. இங்க பாருங்க, இந்த முடிய என் தங்கச்சி என்ன பண்ணுவாங்க தெரியுமா, நீங்க எந்த தலைமுடிய புடிச்சிருந்தாங்க. இங்க பாருங்க, என் தங்கச்சி நம்மளா கையில சுத்திக்கு வாழ முடிய எனக்கு நிறைய இருக்குமா முடி. அப்ப கையில சுத்திக்கு வாழ சுத்திக்கிட்டு என்னை அடிப்பாள தர தரன்னு அங்க இருந்து என்னை தரன்னு இழுத்துட்டே வாழ. உண்மை அதே தரையில போட்டு நான் என்ன பண்ணுவேன், நானும் அந்த பிள்ளை முடிய மட்டும் நான் அந்த பிள்ளை முடிய மட்டும்தான் பிடிக்க முடியும், இழுத்துட்டு வர முடியாது. அந்த பிள்ளை வெயிட்டா இருப்பாங்க. அதனால நான் அடி வாங்கினாலும் விட மாட்டேன். கடிச்சாது என்னால முடிஞ்சது கடிக்கிறது மட்டும்தான். நான் கடிக்க மட்டும் அதை மட்டும் செய்ய முடியும். திட்டி நல்லா சவுண்டு ஆளை பார்க்கல சின்னதா இருக்கும், ஆனா வாய்ஸ் எல்லாம் ஹெவியா இருக்கும். வாய்ஸ் வச்சு என்ன பண்றது, அடி சேர்த்துல வாங்குவேன். தரன்னு இழுத்தாலும் வாழ, காலை பிடிச்சி இழுத்து போவாள, சர்க்கஸ் காட்டுற மாதிரி இழுத்து போவாள. அப்புறம் நிறைய சர்க்கஸ் எல்லாம் போடுவாங்க. அதெல்லாம் எப்படின்னா, இப்ப எல்லா ஊர்லயுமே வந்து சாயந்தரம் ஆயிட்டா 6 மணிக்கெல்லாம் வந்துருவாங்க. ரேடியா கட்டுவாங்க, ரேடியா கட்டிட்டு சர்க்கஸ் சொல்லி வருவாங்க. அவங்க டான்ஸ் ஆடுவாங்க. தெருக்கூத்து மாதிரி அதுவும் பண்ணுவாங்க. சர்க்கஸ் இந்த கயிறுலாம் கட்டி பண்ண நடப்பாங்கல்ல, அதுவும் பண்ணுவாங்க. கையில பிடிச்சிக்கிட்டு தலையில பானை மாதிரி வச்சுக்கிட்டு அந்த பிள்ளை இப்படி இப்படி ஆடிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஆடுறதுலாம் கை காட்டலாம் கூடாது. அந்த மாதிரி மேல ஏறி இனி அந்த மாதிரி நடந்திருக்கியா? இப்ப கம்பு வச்சுட்டுலாம் நடக்க வேணாம், இந்த செவத்துல நடக்கலாம். நடந்திருக்கியான்னு கேக்குறேன். சின்ன வயசுல நான் நடந்தது இல்ல, அதுல அந்த அளவுக்குலாம் அது இல்ல. எனக்கு பயம். இல்ல உனக்கு ஆசை வருமே அந்த மாதிரி நம்மளும் நடக்கணும். எல்லாரும் கம்மாயில குளிப்பாங்க, நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, ஜாலியா பார்த்துட்டு அவங்க குளிக்கிறத மட்டும் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா உனக்கு உள்ள இறங்க பயம். மோந்து குளிப்பியாம்ல தெரியாதா? இல்ல எல்லாரும் குளிப்பாங்க, என்னையே நினைச்சுவாங்க. வெளியில இருக்கு இல்ல, அதனால மோந்து வச்சு நினைச்சுவாங்க. அதனால என்ன பண்ணுவேன், ஒரு கப்பு கொண்டு போவேன். கப்பு கொண்டு போய் இப்படி மோந்து இப்படி ஊத்துவேன், உள்ள இறங்க மாட்டேன். அந்த மாதிரிலாம் குளிச்சிருக்கீங்க. எனக்கு சின்ன வயசுல எப்படின்னா, கிணத்துக்குள்ள ஒரு 10-15 பேர் தவிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாருக்கும் நீச்சல் தெரியும், நல்ல ஆழமான கலரு, படியில தான் இறங்க முடியும். குளிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு மேல இருந்து பார்க்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நல்லா ஜம்ப் பண்ணி குளிக்கிறாங்க. நம்ம கிராமத்துல வளரல, நம்ம ஈரோடு சைடுல இருந்து வளர்ந்து மே மாசம் லீவு போமா. சொல்றத முழுசா கேளு, இது ஒரு ஃப்ளோவில் போயிட்டு இருக்குல்ல, பாதியில இது பண்ற, பாதியில ஆர்கியூ பண்றதா நல்லா இருக்கும். எப்படி நீங்க ஜாலியாவே பேசிட்டு போவீங்களா? அவங்களுக்கு வந்து மக்களுக்கு வந்து ஒரு ஃப்ளோல போனாதான் பிடிக்கும். ஃப்ளோவுல இடையில சண்டை வந்தாதே அவங்களுக்கு பிடிக்கும். இப்ப நம்ம ரெண்டு தலைமுடி பிடிச்சி சண்டையா, தலைமுடி பிடிச்சி சண்டை போடுறோமா? சரி விஷயத்துக்கு வரியா, மேல இருந்து பார்க்கும்போது ரொம்ப ஆசையா இருக்கும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தப்புறாங்க அப்படின்னு சொல்லி, ஆனா நமக்கு நீச்சல் தெரியாது. அதனால நம்ம மேல இருந்தே பாக்குறதா, எல்லாரும் தவறாங்களேங்கிறது நமக்கு ஒரு ஆசை. தண்ணியை பார்த்தோன்னே ஆசை, அந்த பசங்கள்லாம் தவற நம்ம தவளமான ஆசை. எனக்கு நீச்சல் தெரியாது, ஒவ்வொரு ஸ்டெப்பா நடந்து இறங்கிட்டு இருக்கேன். ஒருத்தர் படியில நின்றுகிட்டு இருக்காரு, கீழே போக படியில ஆரம்பித்தாங்கல்ல. நான் என்ன நினைச்சு படி ஓரமா குளிச்சுட்டு அப்படியே வெளியில வச்சிடலாம்னு நினைச்சிட்டு கீழே போயிட்டு இருக்கேன். ஒருத்தர் தாண்டி போகும்போது அவர் என்னை தூக்கி அப்படியே உள்ள போட்டாரு. உள்ள போட்டா நான் போய்கிட்டே இருக்கேன். எனக்கு நீச்சல் அடிக்கணும்னு தோணல, ஒரு சொல்லி போட்டிருந்தா ஒரு வேகமா நீச்சல் அடிச்சுக்கலாம்னு நான் நினைச்சிருப்பேன். டக்குன்னு உள்ள போயிட்டதுனால உள்ள போயிட்டே இருக்கேன். நீச்சல் தெரியாதுன்னு சொல்லுங்க. நீச்சல் தெரியாது, அப்புறம் சொல்லி இருந்தா ட்ரை பண்ணிருக்கலாம்ல. அதாவது நீச்சல் அடிச்சு வெளிய வர முடியும். நீங்க தண்ணிக்குள்ள போறோம் தெரியுது, போறோம் தெரியல, ட்ரை பண்ண வேண்டியதானே.
போறோம்னு தெரியும் போது நமக்கு என்ன நடந்துச்சு, என்னடா இப்படி தூக்கி போட்டதுல இருந்து நடந்தது, கண்ணை கட்டியா காத்துல என்னடா நம்ம நடந்தோன்னு வந்தோம், அதுக்காக தூக்கி போட்டாங்களே, என்னடா இப்படி பண்றாங்களே அப்படின்னு இப்படியே போயிட்டு இருக்கு. மேல லைட்டா வெளிச்சம் தெரியுது, தூக்குடா தூக்குடான்னு சத்தம் கேட்குது, லேசா கேட்குது. உள்ள போயிட்டே இருக்கேன். அப்புறம் பின்னாடி யாரோ வந்து தூக்குற மாதிரி தெரிஞ்சு. மயக்கம்லாம் வரல, ரொம்ப இதுக்கு சீன்லாம் பெரிய சீன் இல்ல. கொஞ்சம் உள்ள போகும்போது அப்ப கிட்டத்தட்ட நீங்களும் என்னைய மாதிரி நீச்சல் தெரியாது, தண்ணிக்குள்ள இறங்கி குளிக்க மாட்டீங்க, நீங்களும் கப்பல மூந்து குளிச்சிருக்கீங்க. கப்பல எல்லாம் ஒன்றே மாதிரி எல்லாம் வேலை இப்ப சொல்றீங்க பாத்தீங்களா, முழுசா கேட்டுட்டு பேசு. முதல்ல தூக்கி தூக்கி உள்ள போட்டாங்க. இப்ப என்னன்னா உள்ள குதிச்ச உடனே அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சு ஓடியாந்துருது. உள்ள நிக்க தெரியாது, அந்த அளவுக்கு தெரியும். தம் பண்ணி நிக்க தெரியாது, தண்ணிக்குள்ள தம் பண்ணி ஒரே இடத்துல நிக்க தெரியாது. உள்ள குதிச்ச சைட்ல சுத்திட்டு ஓடியாந்துருது, அந்த அளவுக்கு தெரியும். ஆனா என்னதான் நீச்சல் தெரிஞ்சாலும் நம்ம அந்த அடிச்சுட்டு போற வெள்ளத்துலயோ இல்ல சுழல்லையோ மாட்டினா எப்படிப்பட்டாலும் ஆமா, நல்ல ட்ரைனிங்ல உள்ளவங்களே எடுத்துட்டு போக சான்ஸ் இருக்கு. நான் அதனாலதான் என்ன பண்ணுவேன்னா, கிணறு அங்க இருக்குன்னா இங்க நிப்பேன், கிணறு எட்டி கூட பார்க்க மாட்டேன். எல்லாரும் சொல்லுவாங்க கூட பயமா இருக்கும். எதுக்கு, நமக்கு தெரியாது நீச்சல், நமக்கு தெரியும்ல நீச்சல் தெரியாதுன்னு தெரியும். அதனால இந்த இங்கெல்லாம் வாய்க்கால தண்ணி போகுதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுல நான் போய் குளிக்க மாட்டேன் பயந்துட்டு. நம்மளே தெரியாது எதுக்கு நம்ம இது பண்ணணும் அப்படின்னு நான் போறதே இல்லை. அதுக்காண்டி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க தண்ணியில ஏற்றி விடலாம்னு தான் முயற்சி பண்ண வேணாம். நினைப்பீங்க தண்ணியில ஏற்றி விட்டுலாம் அந்த பிள்ளைய, மூழ்கலாம் வாய்ப்பு இல்லை. இப்ப எலும்பு தண்ணியில கிடந்துச்சுன்னா எலும்பு மறந்துகிட்டே வரும். அது மூழ்கவா போகுது, எந்த எலும்பாவது உள்ள மூழ்கி பார்த்துக்கியா, அந்த தண்ணியோட துப்பி வெளியில வெளியில. அப்ப குண்டா இருக்கவங்களை மட்டும் தண்ணி ஏத்துக்கிறோம். ஆமா, குண்டா இருக்கவங்கதான் ஆஹா நல்லா வெயிட்டா இருக்கானே பரவாயில்லைன்னு உள்ள இருக்கும். குண்டா இருக்கவங்க அப்ப குண்டா இருக்கவங்க எல்லாம் போங்க, நான் உள்ள இருக்கவங்க